ஹாய் வீவர்ஸ், நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கிருஷ்ணா அபாய கட்டத்திலேருந்து தாண்டிட்டாரு அப்படின்ட்டு டாக்டர் சொன்னதுமே எல்லாருமே அவரை பார்க்குறதுக்காக போகிறாங்க. அப்போ சாரதாவும் வரும்போது சந்திரா சொல்கிறாங்க, சாரதா நீ உள்ளே வந்தனா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு மீரா சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அண்ணா, அவங்க பண்ண பூஜைனால தான் இப்போ இவர் பொழைச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி மீரா வந்து சந்திரா கிட்ட சொல்ல, இதை கேட்ட கிருஷ்ணா சொல்கிறாங்க, சாரதாவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, அப்போ சாரதாவும் வராங்க. சாரதா சொல்கிறாங்க, எதுக்காக நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு கிருஷ்ணா சொல்கிறாங்க, இங்கே பாரு சாரதா, என்னால் உன்னைய டைவர்ஸ் பண்ண முடியாது, அதுக்கு நான் இப்படி செத்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது மீரா சொல்கிறாங்க, இப்போதைக்கு அதை பற்றி பேச வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோன்னே டாக்டர் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், அவர் நல்ல ரெஸ்ட்டில் இருக்கணும், அவர் மனசு கஷ்டப்படுற மாதிரி யாரும் எதுவும் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட சந்திராவும், சரி டாக்டர், நாங்கள் அவரை வீட்டுக்கே டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போய் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நம்ம பூமி ஒரே குழப்பத்திலே இருக்காங்க. எதனால மாமா இப்படி பண்ணாரு, அவர்கிட்ட கேட்டால் தான் எல்லா உண்மையும் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா கிட்ட போயிட்டு பூமி தனியாக பேசுகிறாங்க. மாமா, என்கிட்ட உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் இவ்வளோ தூரம் சூசைட் பண்ணுற அளவுக்கு இந்த வீட்டில் என்ன நடந்துச்சு, நீங்கள் உண்மையை சொல்லலைன்னா அவ்வளவு தான் அப்படிங்கிற மாதிரி பூமி வந்து கிருஷ்ணா கிட்ட கேட்க, அதுக்கு கிருஷ்ணா சொல்கிறாங்க, இங்கே பாரு பூமி, என்னால் சாரதாவை டைவர்ஸ் பண்ண முடியாது, அதுக்காக தான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ணா சொல்ல, இதை கேட்ட பூமி சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்காக அத்தையை டைவர்ஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணீங்க, இவ்வளோ நாளாக என்ன தான் தனித்தனியாக வாழ்ந்துட்டு இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒன்றா தானே இருந்தீங்க, அப்படி இருக்கும்போது இப்போ என்ன டைவர்ஸ்க்கு கேடு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பூமி கேட்க, இதை கேட்ட கிருஷ்ணாவால் எதுவுமே பேச முடியல, அமைதியாக இருக்காங்க. அப்போது பூமி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் மாமா, நீங்கள் உண்மையை சொல்லலைன்னா அவ்வளவுதான், என்ன நடக்கும்னு என்னால் யோசிக்க கூட முடியாது, நீங்கள் உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கிருஷ்ணா கிட்ட கேட்க, அதுக்கு கிருஷ்ணா சொல்கிறாங்க, இங்கே பாரு பூமி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், நீ யாருக்கிட்டையும் சொல்லாத, சாரதாக்கும் எனக்கும் டைவர்ஸ் ஆகணும் சொல்லிட்டு கண்டிஷன் போட்டாங்க, அதனால தான் இப்படி ஒரு முடிவுல கொண்டு போய் விட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ணா சொல்ல, இதை கேட்ட பூமி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன அந்த அபூர்வா தான் இப்படி ஒரு கண்டிஷனை போட்டாலா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு கிருஷ்ணா சொல்கிறாங்க, இல்லை பூமி, அபூர்வா கிடையாது, சந்திரா அப்படின்னோனையுமே நம்ம பூமி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன அப்பா தான் இப்படி ஒரு கண்டிஷனை போட்டாரா, அப்போது உங்களுக்கும் சாரதா அத்தைக்கும் டைவர்ஸ் ஆனாதான் எனக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது எல்லாத்துக்குமே ஒத்துக்கிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி பூமி கிருஷ்ணா கிட்ட கேட்க, அதுக்கு கிருஷ்ணா சொல்கிறாங்க, இங்கே பாரு பூமி, தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிட்டு இருக்காத, ஆனால் உண்மை இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட பூமிக்கு செம்ம கோவம் வருது. ஓடு போயிட்டு சந்திரா கிட்ட கேட்குறாங்க, அப்பா எதுக்காகப்பா இப்படி பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, என்ன பூமி உளறிட்டு இருக்க, நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது பூமி எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. கிருஷ்ண மாமா சூசைட் அட்டன் பண்ணது காரணம் நீங்கள் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது சந்திராக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்போ தான் பூமி எல்லாம் உண்மையும் சொல்கிறாங்க, சாரதாக்கும் கிருஷ்ணா மாமாவுக்கும் டைவர்ஸ் எதுக்காக அப்ளை பண்ணீங்க, எனக்கும் ககனுக்கும் கல்யாணம் ஆகணும்னா அவங்க ரெண்டு பேரும் டைவர்ஸ் ஆகணுமா, ஏன் கழுத்தில் தாலி ஏறுறதுக்கு அவங்க கழுத்தில் இருக்கிற தாலியை இறக்கணும்னு பார்த்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பூமி செம்மையாக சந்திராவை கேள்வி கேட்குறாங்க. அப்போது சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாரு பூமி, நீ ஆசைப்பட்டுட்டேன்ற ஒரே காரணத்துக்காக தான் உனக்கும் ககனுக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சேன், ஆனால் எனக்கு வேறு வழி தெரியல, இப்படி ஒரு விஷயம் நடந்தால் மட்டும்தான் உங்கள் ரெண்டு பேரோட கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது பூமி சொல்கிறாங்க, அதுக்கு அவங்க ரெண்டு பேரையும் பிரித்து எங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறது ரொம்பவே தப்புப்பா அப்படிங்கிற மாதிரி பூமி செம்மையாக கேள்வி கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாருமா, கிருஷ்ணா மீராவோட ஹஸ்பண்ட், ஆனால் இப்போ ககன் வந்து உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னா கண்டிப்பாக சாரதா அடிக்கடி வீட்டுக்கு வரதா இருக்கும், அப்போ உன் அத்தை மீராவோட மனசு எவ்வளோ கஷ்டப்படும் கொஞ்சமாவது யோசிச்சுப்பாரு, அதுக்காக தான் அப்பா இப்படி ஒரு முடிவு எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட பூமி சொல்கிறாங்க, இல்லைப்பா இது ரொம்பவே தப்பு, கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கவே கூடாது, அவங்க கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பூமி ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு சந்திராக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அபூர்வா கிட்ட போய் சொல்கிறாங்க, அபூர்வா நம்ம போட்ட பிளான் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை, கடைசியில் பூமி கல்யாணமும் நடக்க தான் போகுது, சாரதா கிருஷ்ணா ரெண்டு பேருக்கும் டைவர்ஸ் ஆகவே ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டு அபூர்வா சொல்கிறாங்க, என்ன இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சந்திரா சொல்கிறாங்க, பூமிக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு, பூமி எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு என்னென்ன கேள்வி கேட்குறா தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அபூர்வா சொல்கிறாங்க, நான் இதுக்கு தானே ஆசைப்பட்டேன், உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் சண்டை வரணும், இந்த பூமி இந்த வீட்டை விட்டே போகணும் அப்படிங்கிற மாதிரி அபூர்வா மனசில் நினச்சி இருக்கும்போது சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, தேவையில்லாத வேலையெல்லாம் நம்ம பார்க்க வேணாம், பூமி சொன்ன மாதிரி கிருஷ்ணாவுக்கும் சாரதாவுக்கும் டைவர்ஸ்லாம் வாங்கி தர வேணாம், அவங்க எப்பயும் போல இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே அபூர்வாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. நான் இந்த கல்யாணமே நடக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், இவர் என்ன இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அபூர்வா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த சைடே நட்சத்திரா அபூர்வா கிட்ட சொல்கிறாங்க, என்ன மம்மி நடந்துட்டு இருக்கீங்க, இப்போ போகிற போக்க பார்த்தா கண்டிப்பாக பூமிக்காக நான் கல்யாணம் பண்ணிப்பான் போலே அப்படிங்கிற மாதிரி சொல்ல,
அதுக்கு அபூர்வா சொல்கிறாங்க, நீ கவலையப்படாத நட்சத்திரா, இன்னும் கல்யாணத்துக்கு நாள் இருக்குல்ல, அதுக்குள்ளே எப்படியாவது பூமி ககன் 2 பேரையும் நான் பிரிச்சே தீர்வேன் அப்படிங்கிற மாதிரி அபூர்வா வந்து நட்சத்திரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் வந்து நம்ம பூமி கிட்ட சந்திரா கேட்குறாங்க, பூமி உனக்கு எதுவும் பயம்லாம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு பூமி சொல்கிறாங்க, எனக்கு எதுக்கு பயம், அதான் ககன் என் கூட இருக்காருல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சந்திராவுக்கு செம்ம கோவம் வருது. அப்போது சந்திரா சொல்கிறாங்க, அப்போது ககன் உன் கூட இருந்தால் உனக்கு எதை பற்றியுமே பயம் கிடையாதா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு பூமி சொல்கிறாங்க, இல்லைப்பா, எனக்கு ககன் கூட இருந்தால் தான் நான் தைரியமாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ககனை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த செய்தி அதெல்லாம் சந்திராவால் கேட்கவே முடியல. எப்படியாவது இவங்க 2 பேரையும் பிரிக்கலான்னு பார்த்தா இவன் என்னன்னா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காளே அப்படிங்கிற மாதிரி சந்திரா ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ககன் பூமி 2 பேருக்குமே ஃபோட்டோ ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு. அதை பார்த்து நட்சத்திரா பயங்கரமாக வைத்தறிச்சல் பட்டுட்டு இருக்காங்க. அப்போ சரி வந்து நட்சத்திரா கிட்ட சொல்கிறாங்க, 2 பேரையும் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குல்ல, இவங்களுக்கு ஃபஸ்ட்டு திஷ்டி சுட்டி போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட நட்சத்திரா சொல்கிறாங்க, ஆமாம், பூமிக்கெல்லாம் திஷ்டிலாம் சுட்டி போட தேவையில்லை, அவளே திஷ்டி பொம்மை மாதிரி தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம நட்சத்திரா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சரி மனசில் நினைக்கிறாங்க, ஆமாம், அவளோட அழகை பார்த்து நீ போகிற தானே படுற அப்படிங்கிற மாதிரி சரி மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ககன் பூமி 2 பேருமே ஃபோட்டோ ஷூட்டுக்கு பயங்கரமாக போஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது அங்கே ஃபோட்டோ எடுக்கிற சொல்கிறாரு, நீங்கள் உண்மையாக அவங்கள லவ் தானே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அப்புறம் எதுக்காக இவ்வளோ கூச்சப்பட்டு இருக்கீங்க, ஒழுங்காக நான் சொல்கிற மாதிரி போஸ் எல்லாம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ககனுக்கு செம்ம கோவம் வருது. இங்கே பாருங்கள், என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தான் போஸ் கொடுக்க முடியும், நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் என்னால் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பூமி வந்து ககனை சமாதானப்படுத்துகிறாங்க. இங்கே பாருங்கள், அவர்கிட்ட போயிட்டு கோவப்படாதீங்க, வாங்க நம்ம 2 பேரும் போஸ் கொடுத்தா தானே அவராலையும் ஃபோட்டோ எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பயங்கர ரொமான்டிக் லுக்லாம் கொடுத்து செம்மையாக ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதை பார்த்த நட்சத்திராவுக்கு பயங்கரமாக வைத்தறிச்சலாம் இருக்குது. இதெல்லாம் அவங்களால பார்க்கவே முடியல. அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்போ அபூர்வாவும் அபூர்வோட சித்தியும் நட்சத்திரா கிட்ட கேட்குறாங்க, என்னம்மா ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நட்சத்திரா சொல்கிறாங்க, பூமி ககன் இவங்க 2 பேரும் பண்ணுற அலப்பறையெல்லாம் என்னால் பார்க்கவே முடியல. ககன் மாமா எனக்கு தான் சொல்லிட்டு நான் எவ்வளோ ஆசையாக இருந்தேன், கடைசியில் இந்த பூமி வந்து எல்லாத்தையுமே கெடுத்துட்டாலே அப்படிங்கிற மாதிரி நம்ம அபூர்வா கிட்ட நட்சத்திரா சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம அபூர்வா வந்து பூமி கல்யாணத்துக்காக எடுத்து வச்சிருக்க நகையெல்லாம் காட்டுறாங்க. அப்போது நம்ம பூமிக்கு 2-3 நகை தான் இருக்குது, ஃபுல் அண்ட் ஃபுல் நட்சத்திராவுக்கு தான் நிறைய நகைகள் இருக்குது. இதை பார்த்ததுமே இந்து கேட்குறாங்க, எதுக்காக பூமிக்கு இவ்வளோ கம்மியாக இருக்க நகை அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அபூர்வா சொல்கிறாங்க, உங்களுக்கும் நான் நகை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக 2 பாக்ஸை காட்டுறாங்க. இதை பார்த்ததுமே பூமிக்கு செம்ம கோவம் வருது. இங்கே பாருங்கள், அவங்களும் இந்த வீட்டு பொண்ணுங்க தான், இங்கே தானே சின்ன பிள்ளையிலேருந்து வளர்ந்தாங்க, அதனால அவங்களுக்கு சேர வேண்டியதை நிறையாவே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திராவோட நகை எல்லாத்தையுமே 2 பேருக்குமே ஷேர் பண்ணி கொடுக்குறாங்க. இதை பார்த்ததுமே சந்திரா ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. நீ செய்கிறதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே சோபா சந்திராவே பார்க்குற மாதிரி இருக்குமா, உங்கள் அம்மா இப்படி தான் தனக்குன்னு எதையுமே வச்சுக்க மாட்டா, அடுத்தவங்களுக்கு கொடுத்து சந்தோஷப்படுவா, அதே மாதிரி தான் நீயும் இருக்க, அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறதுல அப்படியே நீ சோபா சந்திரா மாதிரியே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பூமியை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாரு பூமி, நீ நினச்ச மாதிரியே உன் அம்மா சோபா பேரால் கண்டிப்பாக டான்ஸ் அகாடமி நம்ம ஓப்பன் பண்ண தான் போகிறோம், அதுக்கு நானும் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சந்திரா சொல்ல, இதை கேட்டதுமே அபூர்வாவுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. இவன் என்ன இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, இதெல்லாம் இப்படியே போச்சுன்னா அவ்வளவு தான், இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா பூமியோட கல்யாணத்தில் ஏதோ கோல்மால் பண்ண போகிறாங்க. அதே நம்ம வரக்கூடிய எபிசோடில் பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.